பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்பு என்ற வார்த்தை சுத்தம், மாசில்லாதது, தனித்துவம் உடையது என்று நமக்கு தெரியும். இது உலகத்தில் அன்பு, இரக்கம், மன்னிப்பதினால் உண்டாகிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் இதை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள்: நெறிகளின் படி வாழ்வது, கலாச்சாரத்தின் படி வாழ்வது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் படி வாழ்வது என்று. நெறிகளின் படி வாழ்வது என்றால் அன்புள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், மன்னிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கலாச்சாரத்தின் படி வாழ்வது என்றால் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேஷம் தரிக்கக்கூடாது என்று. மூன்றாவதாக ஆவிக்குரியபடி வாழ்வதென்றால் கசப்பு, வெறுப்பு, பொறாமையை தவிர்க்க வேண்டும் என்று. இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் கற்புள்ளவர்கள், கபடம் இல்லாதவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், குழந்தையை போன்ற இருதயம் உள்ளவர்கள் என்று இவர்கள் தீர்மானம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ நமக்கு இங்கே அழுத்தமும் ஆழமாய் சொல்லப்படுகிறது. உங்களுடைய சரீரத்தினால் வாழ்வதும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இரண்டுமே நான் பாவத்தை விட்டு வெளியே வந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வெளிப்புறமான சுத்தத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, உள்ளான சுத்தத்தையும் குறிக்கிறது. இருதயத்தையும் மனதையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று. இங்கு நாம் பார்ப்போமானால், யாரெல்லாம் நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ்கிறார்களோ அவர்களை கண்டு தேவன் சந்தோஷப்படுகிறார், மகிமை கொள்கிறார் என்று. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக விதிக்கப்பட்டது மட்டும் இல்லை, இது முழு சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. இங்க முதலில் நாம் பார்ப்போமானால், இருதயத்தின் மாறுதல். மனதையும் இருதயத்தையும் செயல்களிலும் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விட்டு, கெட்ட வழிகளை விட்டு நம் இருதயத்தை சுத்திகரிக்கிறது, மனதை மாற்றிக்கொள்வது என்று அர்த்தம். இங்கே கற்புள்ள காரியத்தில் பாலியல் சுத்தம். பாலியல் சுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இருதயமும் சரீரமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நமக்கு அடுத்ததாக விவாகம் செய்யப்பட்டவர்களுக்கு துரோகம் நினைக்காமல், விபச்சாரம் செய்யாமல் எப்படி இருப்பது என்றால், அவர்கள் இச்சையினாலும் விபச்சாரத்துக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் தன் சரீரத்தையும் இதயத்தையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் நாம் வேத வசனத்தில் பார்ப்போமானால், 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்களுடைய சரீரமானது தேவனால் பெற்றதும் அதில் தங்கி இருக்கிறதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகிய நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா என்று கேட்கிறது. அப்ப இந்த சரீரம் வந்து தேவன் தங்கும் ஆலயம். இந்த தேவன் தங்குகின்ற அந்த ஆலயத்துல கரைப்படாமல் நாம் பரிசுத்தமாய், மாசற்றவர்களாய், உலகத்தின் கரைகள் நம்மை தொடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வந்து நம்முடைய கடமையாய், தலையாய கடமையாய் இருக்கிறது. அதற்காக இந்த சரீரம் உன்னுடையது அல்ல, இது தேவனால் நீங்கள் பெற்றது. இந்த சரீரத்தை நீங்கள் எப்படி சுத்திகரிக்க வேண்டும், இந்த சரீரத்தில் கற்புள்ளவர்களாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே இந்த வசனம் சொல்கிறது. இரண்டாவதாக அதே 1 கொரிந்தியர் 9:20 சொல்லு 1 கொரிந்தியர் 6:20 சொல்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறபடியால் உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று. இங்கே கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். நாம் ஒரு பொருளை இந்த உலகத்தில் வாங்க வேண்டுமானால் நாம் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும், காசு கொடுத்தாதான் கொடுப்பார்கள். ஆனால் நம்மளுடைய சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் நம்ம விலைக்கிரயம் பட்டு வாங்கப்பட்டிருக்கிறார் தேவன். நாம் வாங்கல, தேவன் நம்மை விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அந்த அதிசய சிலுவையில நமக்காக சிந்தி, அவர் நமக்காக பொறுத்து கொண்டு நம்மளை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். விலைக்கிரயம் கொடுத்து இந்த உலகத்துல ஒரு பொருள் வாங்கினால் அது அவர்களுக்கு தான் சொந்தம், வேற யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. யார் ஒரு பொருளை வாங்குறாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்தம். அடிமைகளை கூட நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் பணம் கொடுத்து அவர்களை வாங்கி விட்ட பிற்பாடு அவர்களுக்கு தான் அவர்கள் சொந்தம். அப்போ நம்மளை விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். நம்ம சரீரத்தையும், நம்ம ஆத்துமாவையும், நம்ம ஆவியும் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க
அவர் விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறபடியால் இந்த சரீரம் நம்முடையது அல்ல, தேவனுடையது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த சரீரத்தை கரைப்படாமல், மாசுபடாமல், உலகத்தின் தீட்டுகளால் நிறையப்படாமல் இந்த சரீரமும் இதயமும் பாதுகாக்கப்பட வேணும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அதற்காக தான் இங்கு சொல்கிறார், சங்கீதம் 24:3 சொல்கிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறுபவன் யார், பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கி இருப்பவன் யார் என்று கேட்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறுவது என்றால் என்ன? பரலோக ராஜ்யத்தில் ஏறுவது, பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது. அங்கே தங்கி நிற்பவன் யார் என்று கேட்கும்பொழுது யார் தங்கி இருக்கக்கூடும்? இருதயத்தை சுத்திகரிக்கக்கூடியவர்கள், மனதின் எண்ணங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள், கண்களில் பரிசுத்தம் உள்ளவர்கள், கண்களை வெளிச்சமாய் வைத்திருக்க வேண்டும். உன் சரீரம், அதாவது உன் கண் இருளாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தின் நினைவுகளையும் மனதின் எண்ணங்களையும் கண்களின் சுத்தத்தையும் நாம் பாதுகாக்கும் பொழுது நம் சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் சுத்த உள்ளவர்களாய் தேவன் பார்வையிலும் மனிதர்கள் பார்வையிலும் நமக்கும் நாம் அறிந்து கொள்ள முடியும், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்று. இப்படி வாழ்கிறவர்களை தான் அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கி நிற்கக்கூடும் என்று தேவன் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்மில் எங்கேயாகிலும் கரைத்தரைகள் இருக்குமானால் அவைகளெல்லாம் சுத்திகரித்து நாம் பரிசுத்தர்களாய் வாழ்ந்து தேவனை பரிசுத்தத்திலும் நீதியிலும் அவரை மகிமைப்படுத்தும்படி, அவர் நம்மை கண்டு சந்தோஷம் கொள்ளும்படி நாம் கற்புள்ளவர்களாய் இந்த சரீரத்தையும் இதயத்தையும் பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.